மார்க்கெட்டுக்கு போனால் க்ரெப், நெத்தலி, வஞ்சரம் இதெல்லாம் சில நேரங்களில் உயிரோடு இருக்கும். ஆனால் டூனா ஃபிஷ் மட்டும் எப்போவுமே உயிரோட மார்க்கெட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க, ரைட்? ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? டூனா ஃபிஷ்ஷோட பாடி வேறு லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃபாஸ்ட் ஸ்விம்மர்னு சொல்லப்படுது. கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓஷனில் ஸ்விம் பண்ணும். இது வார்ம் பிளட்டட் ஃபிஷ். அப்படின்னா மீனிங் என்னென்னா இதோட பாடி ரொம்ப அதிகமாக ஹீட் ஜெனரேட் பண்ணும். ஸோ ஒரு தடவை அது நெட்டில் பிடிச்சி வெளியே வந்துடுச்சுன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அண்ட் பாடியில் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதுக்கு உயிரோட சர்வை பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா டூனா ஃபிஷ் நிற்காமல் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மட்டும்தான் அதுக்கு சர்வை பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் அவங்களுக்கு ஸ்விம் பண்ணணும், அவங்க ப்ராப்பராக ப்ரீத் பண்ணணும்னா. அண்ட் டேங்க்கில் வைக்கும்போது அதால் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ கில்ஸ் ஒர்க் ஆகாது, ஆக்சிஜன் வாங்க முடியாது, அதனால் இறந்துடும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் டூனா ஃபிஷ்ஷை டேங்க்கில் வச்சு உயிரோட பார்க்க முடியாது. அண்ட் அவங்களோட வாழ்க்கை எப்பயுமே கடலுக்குள்ளே மட்டும்தான் சேஃபாக இருக்கும்.